ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோங்க. அது கூடயே நம்ம வீட்டில் தொந்தரவு பண்ணிட்டு வர பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி அதுக்குண்டான டிப்பும் பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பப்பாளி இலையை வச்சு தான் நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணிட்டு வர பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி எல்லாத்தையுமே நம்ம துரத்த போகிறோங்க. பப்பாளி இலை வந்து இப்போ ஒரு பீஸ் போல் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தாங்க நம்ம எல்லாமே ரெடி பண்ண போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது என்ன எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய இந்த கற்பூரவள்ளி இலை தாங்க. இந்த கற்பூரவள்ளி இலையும் எடுத்துக்கலாங்க. அது கூடயே வந்து அது கூடயே வந்து வேப்பந்தலை எடுத்துக்கலாங்க. வேப்பலை வந்து என்கிட்ட காஞ்சது தான் இருக்குது, அதனால் நான் காஞ்சது சேர்க்குறேங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாலும் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் லைட்டாக ஒரு சுற்றுறதுனால சுற்றுங்க, இல்லாட்டி இடிகள் இருந்தால் இடித்து கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பப்பாளி இலையே வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேங்க. அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மிளகுங்க. மிளகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ மிளகும் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நீங்கள் மிளகுக்கு பதில் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. அரைச்சிட்டு வந்த பிறகு கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேங்க. நம்ம அரைச்சதை வந்து சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வந்து தனியாக எடுத்துருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் சேர்க்க வேண்டாங்க, கொஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. பெரிய டம்ளரில் 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா வந்து கொதித்து வரட்டுங்க. இது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் வந்து ஒரு 2 கற்பூரம் போல் பொடிச்சு சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லைசால் சேர்த்துக்கலாங்க. லைசால் ஒரு மூடி போல் சேர்த்துக்கலாங்க. இப்போ லைசால் சேர்த்த பிறகு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. இது நல்லா சூடு ஆறி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எலி பெருச்சாளிக்காக தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கோதுமை மாவு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாதுங்க. இதில் இருக்கிற தண்ணியிலே வந்து நல்லா இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு பால்ஸை உருட்டி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து நேச்சுரலாக வந்து நம்மளுக்கு வந்து எலி பெருச்சாளியில் வந்து தடுக்கிறதுக்கான முறைகள் தாங்க. வராமல் தடுக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க.
ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து இந்த குட்டி குட்டி எலியெல்லாம் நம்ம தூங்கின பிறகு அதிகமாக நடமாட்டம் இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி வாசல் படியில் ஒன்று வச்சு விட்டுருங்க. அது போக உங்களுக்கு எலி தொந்தரவு எங்கெங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் ஒவ்வொரு பீஸ் வச்சு விட்டுருங்க. இதே சின்ன குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா குழந்தைங்க எடுத்து வாயில் வச்சுருவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க. பாருங்கள், இதே மாதிரி தோட்டத்தில் எனக்கு பெருச்சாளி தொந்தரவு அதிகமாக இருக்குங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு எங்கெங்கே அதிகமாக தொந்தரவு இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் போட்டு விட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. அதேமாதிரி தோட்டத்தில் இந்த இடத்துலையும் ஒன்று போட்டு விட்டுக்கிறேங்க. இது சாப்பிடுச்சுன்னா கண்டிப்பாக எலிக்கு வயிற்றில் பிரச்சனை வருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே கண்டிப்பாக வராதுங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஜூஸ் பாட்டில் இருந்தால் ஜூஸ் பாட்டிலில் சேர்த்துக்கோங்க. இல்லை ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருந்தீங்கனாலும் அதில் கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 10 ரூபா ஜூஸ் பாட்டிலாம் நான் சேர்த்துக்கிறேங்க. அதோட மூடியில் சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு லிக்யூட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த லிக்யூடை வச்சு வாங்க நம்ம எங்கெங்கே க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க. எப்பயுமே கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி கொசுவாக இருக்குங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நைட் டைமில் எப்பயுமே வந்து நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணிட்டு படுக்கும்போது இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க. இப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு படுக்கும்போது பார்த்திங்கன்னா இதோட வாசத்துக்கே சரிங்க, பல்லி கரப்பாம்பூச்சி கொசு எதுவுமே வீட்டில் வராதுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அதே மாதிரி நைட் டைமில் வாஷ் பேசன்லாம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. டாய்லெட்லேயும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த கதவு ஓரங்கள்லாம் பல்லி நடமாட்டம் அதிகமாக இருக்குங்க. அங்கேயும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஜன்னல் ஓரங்களில் இந்த எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு பல்லி நடமாட்டம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.